அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய 46வது கதை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு என்னன்னா, கணவனும் மனைவியும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா அன்போட வாழ்ந்து வந்தாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நிறைய உதவி செஞ்சு வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்த கணவனும் மனைவியும் அவங்க குழந்தைகளை பாட்டி வீட்டுல விட்டுட்டு அவங்க ஒரு அலுவலக விஷயமா பேருந்துல பயணிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தாங்களா, திடீர்னு அந்த பேருந்து விபத்துக்குள்ளாகி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த கணவனும் மனைவியும் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது மருத்துவமனையில சேர்த்தாங்க. அவங்க ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்ததுனால கடவுளே அவர் மனைவி கிட்ட கேட்டாங்களா, நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன், உங்க உயிரை திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்களா, எனக்கு பதிலா என்னுடைய கணவருக்கு இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த கடவுள் சொன்னாரா, நான் ஏற்கனவே உங்க கணவர்கிட்ட கேட்டுட்டேன், அவர் தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு. இவங்க 2 பேருடைய அன்பை பார்த்து அந்த கடவுளே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க 2 பேருக்குமே அந்த வரத்தை கொடுத்துட்டாங்களாம். நீங்க இன்னும் நல்லா வாழுங்க அப்படின்னு வாழ்த்திட்டு கடவுள் போயிட்டாராம். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செஞ்சு அன்போட வாழ்ந்தோம்னா கடவுளே நமக்கு நல்லது செய்வாரு. நன்றி, வணக்கம்.